அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி அந்த என்பது காலம் ரெண்டா மாதிரி பக்கம். குடிசை நான் என்ன வீடு சொல்றேன், போடுவாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி ரெண்டா பக்குங்க. இயற்கை வளங்களை மனிதனால் உருவாக்க முடியாத போது அந்த வளங்களை அழிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. யாரு அதிகாரம் கொடுக்கணும்? ஏங்க உங்க இப்ப நீங்க கார வீட்டுல நான் இருக்கீங்க, சொல்ல- இல்ல சரி, யார் குடிசை அதிகாரம் வீட்டுல இருக்கீங்க? கேரளாவுல அரசு மலையில கொண்டு விற்கிறதா? பதில் சொல்லுங்க. ஆனா ஐயா சொல்லுது. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த ஈன வளம் இருக்கு? ஏங்க கன்னியாகுமரியில ஒரு நாளைக்கு 5000 சொல்றத பார்த்தா அப்ப நாம் தமிழர் கட்சி ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் வீடு இருக்கதான் செய்யும். அப்ப வீடுகள் வந்து கட்டும் பொழுது நீங்க இந்த மாதிரியான பொருட்கள் வாங்காம அவங்க எல்லாம் இருக்கும்போது மணல் நான் என்ன சிமெண்ட்ல சொல்றேன் கட்டலாமா? கேட்டீங்கன்னா, எல்லாமே மண்ணம் வெறும் மண்ணை கற்பாறைகள், பாய்ச்சி அதாவது கட்டியிருக்காங்க. பாறைகளை ஆமா. வைத்துக் கொண்டு வீடுகளை கட்டடங்கள்லாம் கட்டுறதில்ல. அப்போது வந்து இப்போ சிமெண்டே இல்லாத காலத்துல சுண்ணாம்புகளை வைத்து பெரும்பெரும் கட்டடங்களை கட்டி இன்னைக்கு நிலை பெற்று இருக்கிறதா இல்லையா? சுண்ணாம்பு எங்க இருந்து வருது? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. சுண்ணாம்பு எங்க இருந்து வருது? ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய அஸ்திவாரம் 5 அடிதாங்க. தெரியுமா உங்களுக்கு? 5 அடிதான். ஆமாங்க, அந்த கல்லு எங்க இருந்து வருது? மலையில இருந்தானே கல்லு வருது. நான் என்ன சொல்ல வரேன்,